அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.27 தான் பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு, எத்தனாவது உறுப்பு? 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் பொது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கான். பொது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். கூட்டுத்தொடர் வரிசைக்கான பொது வடிவம் ஃபார்முலா Tn = a + n-1 × d. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எண்ணுக்கு பதில் எதை நான் பிரதியிட போகிறேன்? 7வது உறுப்பு. அப்போ T7 = a தெரியாது, எண்ணுக்கு பதில் 7 - 1 × d. ஸோ இது எப்படி எழுதலாம்? T7 a + 6d = என்னது? -1. எழுதியாச்சுங்களா? அடுத்தது T16 a = 17 - 1 × d. சாரி, 16வது உறுப்பு தானே, அப்போ இங்கே 16 தான் போடணும். 17. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? T16 = a கூட்டல் 16ல் 1 போயிடுச்சுன்னா 15. ஓகேங்களா? 15d = 17. ஸோ இப்போ நான் இதை ரெண்டும் என்ன பண்ண போகிறேங்க? கூட்ட போகிறேன். கூட்டும்போது குறி 2 சேமாக இருக்குது. ஸோ இப்போ எலிமினேஷன் மெத்தடு, நீக்கல் முறையை பயன்படுத்தி தான் நான் ஏவுடைய உறுப்பையும் டியையும் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏவை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? நீக்கலாம். அதுக்கு ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? இதனுடைய குறியை மாற்றணும். அப்போ ஏக்கு மட்டும் மாற்றக்கூடாது, எல்லாத்துக்குமே மாற்றிடணும். இப்போ ஏல -a போயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ -15 கூட்டல் 6. அப்போ குறி 2 வேறு வேறையாக இருக்குது. பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணோட குறியை போட்டுறணும். அப்போ என்ன வரும்? -9d = மைனஸ்ன்னு வருது. அப்போ -17ஐயும் -1ஐயும் கூட்டினா -18. d = ப்ளஸ் ஆகிடும். 18/9, ஓர் 9 9, ஈர் 18. d என்னது? 2. ஓகேங்களா? இப்போ D2 கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டுக்கிறேன். a + 6d = -1. a தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 6 × d உடைய மதிப்பு 2 = -1. அப்போ a 6 2 12. என்ன 12? +12 = -1. a = +12 அந்தாண்ட போச்சுன்னா -12. -12ஐயும் -1ஐயும் கூட்டினா -13. ஸோ இப்போ a கண்டுபிடிச்சிட்டோம், d கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பொது உறுப்பு. பொது உறுப்புக்கான ஃபார்முலா திரும்ப சொல்லுங்கள். Tn = a + n-1 × d. n. ஸோ ஏ கண்டுபிடிச்சிடுவோம். ஏற்கனவே -13 கூட்டல் n தெரியாது. ஸோ n-1. d என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. அடுத்த ஸ்டெப்பு -13 என்னால் 2வை பெருக்கினா 2n - 2. இப்போ கூட்டினா என்ன வருது? 2n -13 -2ஐயும் கூட்டினா -15. அப்போ பொது உறுப்பு என்னது? 2n - 15. அவங்க கேட்ட பொது உறுப்பு இதுதான். Tn = 2n - 15. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.